அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இந்த குடும்பவியல் இஸ்திமாவிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இளைஞர்களை இனிமைப்படுத்தும் இஸ்லாம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய நெருக்கடிகளை பெற்றோர்கள் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். யாரால் அந்த நெருக்கடி ஏற்படுகின்றது, எதனால் ஏற்படுகின்றது என்று சொன்னால், வீட்டிலே நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளினால் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலை, பாதிப்புகளை பெற்றோர்கள் அடையக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதில் விதிவிலக்காக சில குடும்பங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளையை பெறுவதற்காக வேண்டி விரும்பி அல்லாஹ்விடத்தில் பல்வேறு துஆக்களை கேட்டு பிள்ளை இல்லையே என்று கண்ணீர் வடித்து பிள்ளையை பெற்று எடுத்திருப்பாங்க. ஆனால் காலங்கள் கடந்து இன்றைக்கு அந்த சிறுவன் இளைஞனாக மாறி நிற்கின்ற தருணத்தில் 15 வயது, 18 வயது, 20 வயதை அடைந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இளம் பெண்ணை வீட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நிம்மதி இல்லாமல் கடுமையான நெருக்கடிகளில் அவர்கள் சிக்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். பெற்றோர்கள் என்ன மனநிலையில பிள்ளைகள் வளர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சலினால் துன்பக் கடலிலே சிக்கி தவிக்கக்கூடிய பெற்றோர்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த நிலையில அடிப்படையாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். காரியங்கள் அனைத்தையுமே நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை அவன் நல்லவனாக ஆகுவதும் தீயவனாக ஆகுவதும் அவன் என்னவாக ஆக வேண்டும் என்பதும் அல்லாஹ் விதித்த தக்தீரின்படிதான் நடக்கும். நூஹ் நபியே ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தாலும் கூட அந்த பிள்ளை இப்படி போக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்து விட்டான் என்று சொன்னால் அந்த விதியை மாற்றக்கூடிய திராணியோ சக்தியோ மனிதர்களாகிய நமக்கு கிடையாது. அப்ப நாம ஒரு மனநிலையிலிருந்து பிள்ளையை வளர்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் வேறு ஒன்றை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்று சொன்னால், தவக்கல்து அலல்லாஹ், என்னுடைய கடமையை நான் சரியாக செய்துவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியாக ஆகிவிட வேண்டுமே ஒழிய, நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை ஆகவில்லை என்று நாம ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அல்லாஹ் எது குறித்து நம்மிடத்தில் கேட்பானோ அதுக்குத்தான் நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோம். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய சக்தியை வைத்து, நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக் கொண்டு நாம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொன்னோமா, ஒழுக்கத்தை போதித்தோமா, நல்வழிப்படுத்தினோமா, குர்ஆனை கற்றுக் கொடுத்தோமா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோமா, கண்காணித்தோமா, இதையெல்லாம் ஒரு பெற்றோர்கள் சரியான முறையில் செய்வார்கள் என்று சொன்னால் அதற்கு மேல் உள்ள விஷயங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடும். இப்படி செய்வதன் மூலமாகத்தான் முதல்ல நாம நிம்மதியா இருக்க முடியும். நாமளே நிம்மதியாக இல்லாமல் ஆகிவிட்டால் அதனுடைய எதிர் விளைவு குடும்பத்தில் என்ன செய்யணும், பிரதிபலிக்கும். ஏன்னா நாம ஒன்று நினைக்கிறோம், குழந்தைங்க ஒரு மாதிரி போறாங்க, இளைஞர்கள் ஒரு மாதிரி போறாங்கன்னா அந்த வீடே போர்க்களமா இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை நீங்க விட்டு கவனிச்சு பாருங்க. அந்த பையன் தவறு செய்வான், அந்த பெண் குழந்தை தவறு செய்வார்கள். கச்சல வயிறுவா, நீ நாசமா போயிருவேன், நல்லாவே இருக்க மாட்டேன், நீ எல்லாம் விளக்கவே மாட்ட என்று தொடர்ச்சியாக ஒரு தாய் தன்னுடைய மகனை, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றார், நீ எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட என்று பிள்ளையை கரிச்சு கொட்டி கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுடைய அமைதி எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடுங்கிறது எதுக்காக உள்ளது? அல்லாஹ் வீட்டையே நீங்கள் நிம்மதி அடைவதற்காகத்தான், நீங்கள் அமைதி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் வீட்டை ஆக்கியிருக்கின்றான். ஆனால் இன்னைக்கு அந்த வீட்டில் அமைதி போகுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த புரிதல் கோளாறு இருப்பதை நாம பார்க்கிறோம்.
அடுத்து இரண்டாவதாக, அப்ப அந்த இளைஞருடைய விஷயத்தில் நாம சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும்னா, இப்ப அவங்க இருந்தாக்க நாம் அதை பத்தி பேசலாம். அந்த இளைஞர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னா, முதல்ல எதையெல்லாம் நாம அவங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது நம்மிடத்திலிருந்து தான் தொடங்கணும். சின்ன குழந்தையில இருந்து ஒரு இளைஞர் வரையிலும் அவங்களுடைய ஈர்க்கக்கூடிய ஆற்றல் எதிலிருந்து இருக்குது, கிராசிங் பவர் எதிலிருந்து இருக்குது என்று சொன்னால், தன் கண் முன்னால் எதையெல்லாம் பார்க்கின்றார்களோ அதனால் தான் பெரும்பாலும் ஈர்க்கப்படுவார்கள். நீங்க சின்ன வயசுல பார்க்கலாம், எந்த வீடுகள்ல அதிகமா தொழுகிறாங்களோ அந்த முசலால குழந்தைங்களும் வந்து நிற்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? அம்மா வந்து கிச்சன்ல சோறாக்குவாங்க, சின்ன குழந்தை என்ன செய்யும், 4 வயசு குழந்தை, நானும் சோறாக்குறேன் என்று சிட்டி பானையை எடுத்து வச்சுட்டு சோறாக்குவாங்க, தோசை சுடுவாங்க. அப்பா வந்தா தோசை சாப்பிடுங்க, தட்டில் ஒண்ணுமே இருக்காது, அவங்களே தோசையை திருப்பி போடுவாங்க. அத்தா வந்து அத்தா தோசை சாப்பிடுங்கன்னு வைப்பாங்க. எப்படி இந்த பொம்பளை புள்ள எப்படி செய்யுது? அம்மா கிச்சன்ல என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே உள்வாங்கி அந்த புள்ள செய்யறதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பையன் என்ன செய்வானா, வண்டி ஓட்டுறேன்னு ஓட்டுவான். அது என்னன்னா, அத்தா வண்டி ஓட்டிட்டு போறாருல, அதை பார்த்து கொண்டுதான் அந்த பையனை வண்டி ஓட்டுறான். ஏதாவது சும்மா ஒரு தலைவணி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவனா கையை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறான், பீம் டும் டும்னுவான். என்னடா பீம் அப்படின்னா, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்மா. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, குழந்தையிலிருந்தே இளைஞர்கள் வளரும் போது, இளமை பருவத்தை அடையும் போது அவர்கள் எதையெல்லாம் கண்ணால் உள்வாங்குகின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன? என் புள்ள வந்து போன்ல அடிக்ட் ஆகுறான், கேம்ல அடிக்ஷன் ஆகுறான், எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல இருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான், அதுல கண்டதையும் பார்க்கிறான். என் பொம்பளை புள்ள என்ன பார்க்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, போனை தவிர்க்கவும் முடியல, போன்ல தான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் அனுப்புறாங்க, போனை கொடுக்கவும் முடியல, கொடுக்காம இருக்கவும் முடியல. என் பிள்ளைங்களை நீங்க மீட்க மாட்டீர்களா, பயான் பண்ண மாட்டீங்களா, உபதேசம் பண்ண மாட்டீங்களா என்று கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், முதல்ல அந்த கட்டுப்பாடு யாரிடத்திலிருந்து வரணும்? பெற்றோர்கள் முதல்ல வீட்டுல வந்து போனை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல கட்டுப்பாடா இருக்கிறாங்களா? இந்த அம்மா உட்கார்ந்து என்ன செய்யணும், மணிக்கணக்கில் சீரியல் பார்க்கும், பக்கம் பக்கமா அது என்ன செய்யனாக்க ஒவ்வொரு சீரியலா பார்த்து கண்ணீர் வடிச்சு அழுகுவாங்க. அவங்க புள்ள பெத்தாக்கா, அப்பா புள்ள நல்லபடியா பிறந்துருச்சுப்பா என்று சிரிப்பாங்க. புள்ள பிறதுக்காக ஆட்டல ஓடுனா, அம்மா நல்லபடியா போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்துடணும் என்று பதட்டப்படுவார்கள். இப்படியெல்லாம் சீரியலை பார்த்து கொண்டே இருக்கின்ற அந்த குடும்பத்தில் ஒரு புள்ள என்ன செய்வான், நீ சீரியலை பார்க்கறல, உனக்கு பிடிச்சதை நீ பார்த்துக்க, எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துக்கிறேன், உன் ரூட்ல நான் கிராஸ் பண்ண மாட்டேன், ஏன் ரூட்ல நீ கிராஸ் பண்ணாத, நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், அழகா ஒரு டீலிங் போட்டுக்குவோம் என்று அவன் நம்மளை டிவியில பார்க்க விட்டுட்டு அவன் போனுக்குள்ள போயிடுறான். அப்ப பிள்ளைகள் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு தாய் அதுல முன்னணியில இருக்க வேண்டும். படிப்பதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை வைக்க வேண்டும். அதுல முதல்ல நம்ம எந்த டிவைஸையும் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, போனை பார்க்க கூடாது. பிள்ளைங்க படிக்கும் போது நம்ம ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து அவர்களை கண்காணிக்கணும். படிங்கப்பா, அம்மா டீ போட்டுட்டு வந்து தரேன், நீ படி என்று நாம என்னைக்கு அவர்களுக்கு முன்னால் உட்கார்றோமோ அப்பதான் அதுல ஒரு கட்டுப்பாடு வரும். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, குர்ஆனை எடுத்து வச்சு நம்முடைய வீடுகளில் ஓதி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த மரபு என்ன ஆச்சு? நாம குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுனாதான் அந்த பிள்ளைங்க அதை பார்த்து என்ன செய்வாங்க, குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவார்கள். நாம செய்யறதில்ல, பிள்ளைங்க அந்த வழியில வரதில்லை. ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம பள்ளிவாசல்ல ரொம்ப கவலைப்பட்டு நம்மகிட்ட பார்த்து பேசுறார். ஒரு தகப்பன், பாய் என் புள்ள வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான், நீங்க எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்க. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், பாய் நீங்களே கூட்டிட்டு வந்துடலாமே. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு கடையை மூடிட்டு வர்றதுக்கு 12 மணி ஆயிடுது, 11 மணி ஆயிடுது, சாப்பிட்டு படுக்க 12 ஆகுது, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. அவருக்கு உடம்புலாம் வலிக்குதான், நம்ம போய் அவர் பிள்ளைய ஃபஜ்ர் கூட்டு வரணுமா? இது சாத்தியமா? இது ஒரு வீட்டுல அந்த அவருடைய பிள்ளைகள் தொழுகையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த வீட்டினுடைய பெற்றோர்கள்
குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிக்கணும். 5 மணிக்கு ஜமாத்தா 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். அவர்கள் தயாராகணும், பிள்ளைகளை எழுப்பணும், கொண்டு கூட்டிட்டு போகணும். ஒரு முன்னாடி தகப்பன் நடந்து போக, பின்னாடி குழந்தைகள் நடந்து போக, அந்த காட்சி எவ்வளவு கண்கொள்ளா காட்சி. இதை ஒரு தகப்பன் செய்யவில்லை என்று சொன்னால், என் பிள்ளை தொழுக மாட்டேங்கிறான், நீங்க வந்து பயான் பண்ணுங்கன்றது எப்படி சரி வரும்? முன்னுதாரணமாக யாருங்க இருந்து காட்டணும்? நம்ம தானே இருந்து காட்டணும். அப்படி நடைமுறையில ஒரு தாயோ தகப்பனோ 2 பேருமே தொழுகையாளியாக இருப்பார் என்று சொன்னால், பிள்ளைகள் அதை பார்த்து தொழுகுவதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கின்றது. இதை நாம் செய்கின்றோமா? இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அப்ப இந்த இளைஞர்களை எடுத்துக்கொண்டால், அவருடைய விஷயத்துல கண்காணிப்பதில் பெரும்பாலும் இப்ப ஆண்கள் எடுத்துக்கொண்டா வேலைக்கு போயிடுவாங்க. சில பேர் வெளிநாட்டுக்கே போயிடுவாங்க. காலையில போனா நைட்டு தான் வருவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை முழுவதுமாக கண்காணிக்கக்கூடியது யாரு? வீட்டில இருந்து தாய்மார்கள் தானே கண்காணிக்கணும். ஆனா என்ன செய்வாங்கன்னா, அவன் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை மறைச்சுக்கிட்டே வருவாங்க. ஏன்னா வீட்டுக்காருக்கு தெரிஞ்சாக்க அடிப்பாரு, வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு என்று அவன் எங்கேயாவது விளையாட போயிருப்பான். பரீட்சை நேரத்தில் 2 நாள்ல பரீட்சையா இருக்கும், அவன் விளையாட போயிருப்பான். வீட்டுக்காரர் கேட்பாரு, பையன் எங்க என்று கேட்டா அவர்கள் சொல்லுவாங்க, படிக்க போயிருக்கான். யாரை காப்பாத்துறாங்க? அத்தா பையனை திட்டக்கூடாது என்பதற்காக ஒரு பொய்யை சொல்லி விளையாட போன பையனை கண்டிப்பதிலே இருந்து இவங்க காப்பாத்துறாங்க. இப்படி அன்பு காட்டுகின்றன என்ற பேரில பையன் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் மறைப்போம் என்று சொன்னால், அவன் ஒரு கட்டத்தில் என்ன விளங்கிக்குவான்? அம்மா நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருது என்று ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவை அவன் அடிமையாக்கிடுவான். அவன் வளர 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 என்ன நடக்கும்? அவன் சொல்றதுதான் அந்த வீட்டில் எல்லாமே நடக்கும். சில தாய்மார்கள் புலம்புறாங்களே, பாய் எங்க வீட்டுக்கார பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை, என் பையனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ஃபிரௌனை பார்த்த மாதிரி இருக்கு, அவனுக்கு விதவிதமா செஞ்சு போடலன்னா சாப்பிட மாட்டேங்கிறான், முட்டை தோசை வேணுங்கிறான், வேர்க்கலை சட்னி தான் வேணுங்கிறான், கறிச்சாறு தான் ஊத்தணுங்கிறான், எனக்கு இன்னென்ன மாதிரி அயன் பண்ணி தான் சட்டை வேணுங்கிறான், என்னால அவனை சமாளிக்கவே முடியல பாய் என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுகின்றதா இல்லையா? அப்ப எந்த கட்டுப்பாடுமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு அவன் வளர்ந்து நிற்கிறதுக்கு யார் காரணம்? பல தியாகத்தை பெண்களாகிய நாம செய்யறோம், அவன் மேல அன்பு காட்டுறோம். அந்த அன்பு என்பது ஒரு அளவுக்கு மேல போகும் என்று சொன்னால் அந்த பிள்ளை கெட்டு போகுவதற்கு நம்மளே காரணமாகி போயிடும். இன்னைக்கு அவன் அப்படி வளர்ந்து நிற்கிறதுக்கு யார் காரணம்? அப்ப எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம கையில அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பின் அடிப்படையில அந்த குழந்தைகளை கண்காணித்து வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? இயற்கையான இஸ்லாமிய மார்க்கத்துல தானே ஒரு குழந்தை பிறக்குது. யூதர்களாகவோ மஜூசிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ யார் மாற்றுறாங்க? தாய் தகப்பன் தானே மாற்றுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஒன்றை நம்மால மாற்ற முடியாது. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பொறுப்பை விளங்கி கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு கண்காணிப்போடு நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால்தான் அவர்களை ஒரு தெளிவான ஒரு வரையறைக்குள்ள நாம கொண்டு வர முடியும். அவர்களுக்கு அவ்வப்போது என்ன செய்யணும்? மார்க்க ரீதியான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்க. எவ்வளவு அழகாக அவர்கள் இளைஞர்களை கவர்ந்தார்கள், எப்படி அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒத்த வயதுடைய இளைஞர்கள் 20 பேர் வராங்க. 20 பேர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடத்தை கற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கனாக்க எல்லாமே அந்த ஒரு திருமணம் முடிச்சவங்களும் அதுல இருப்பாங்க. அப்படியாப்பட்ட இளைஞர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி கற்றுக்கொண்ட அவரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிறதை யாரு? மாலிக் பின் ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான் அறிவிக்கிறார். எவ்வளவு பிரபலமான ஹதீஸ் இது! இதை அறிவிச்சதே அந்த இளைஞர் தான். அந்த இளைஞர் யார் என்று உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க
ஒரு 20 இளைஞர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடம் படித்திருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறீங்களே, நம்ம பிள்ளை ஒரு 10வது படிச்சுட்டா மதரசா பக்கமே அனுப்புறது இல்லை. ஜமாத்து ஜமாத்து போய் நீ நாசமா போயிருவடா, ஜமாத்து ஜமாத்து வீணா போயிருவ என்று மார்க்க கல்வியை கற்பதற்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயாரா இல்லைங்க. உலக கல்வியில் என்ன செய்யறாங்க, அதுவும் படிக்கலாம், படிக்க கூடாதுன்னு சொல்லல, அதுக்குள்ளேயே அனுப்புறாங்க. என் பையன் ஜேஇக்கு ரெடி ஆகணும், நீட்டுக்கு ரெடி ஆகணும், அவன் கேட்டுக்கு ரெடி ஆகணும், அவன் எம்பிஏ படிக்கணும், அவன் டாக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிரும், ஆளா பறக்கின்றார்கள். அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே 1000 கற்பனைகளை பெற்றோர்கள் வளர்க்கின்றார்கள். நாம் வளர்க்கின்றோம், நீங்கள் வளர்க்கின்றீர்கள். ஆனால் அழியாத மறுமை வாழ்க்கை குறித்து உபதேசம் பண்ணக்கூடிய இடத்திற்கு அனுப்புவதில் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அனுப்பிச்சிருப்போம். ஆனா எந்த வயசுல அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணுமோ அந்த தருணத்தில் நாம் பிள்ளைகளை மதரசாவோடு தொடர்பு படுத்துகின்றோமா, மார்க்கத்தை கற்பதற்காக அனுப்புகின்றோமா? இளைஞர்களாக ஆக ஆக ஷைத்தானுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்கும். எனர்ஜி பொங்கி இருக்கக்கூடிய வயசுங்க. அந்த எனர்ஜியை ஷைத்தான் என்ன செய்வான், தவறான பாதைக்கு கொண்டு போவான். இன்னைக்கு நீங்க கல்லூரிகளை உங்களுக்கு பெருசா தெரியறதுல நினைக்கிறேன், கல்லூரிகள்ல போய் பாருங்க, பள்ளிக்கூடங்கள்ல போய் பாருங்க, போதை பொருள் பழக்கம் தலைவிரித்து ஆடுது. நல்ல பிள்ளையா இருப்பான் நம்ம புள்ள, நம்ம வீட்டுக்காருக்கு அந்த பழக்கம் இருக்காது, நம்ம குடும்பத்தில் அந்த பழக்கம் இருக்காது. ஆனால் நம்முடைய பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருகின்றது என்று சொன்னால், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது, கல்லூரிக்கு அனுப்பும் பொழுது அங்கே அந்த சூழல் இன்றளவும் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. பத்திரிகையில பாக்குறீங்களா இல்லையா, பேப்பர்ல படிக்கிறீங்களா இல்லையா? இந்த சூழலிலே ஓநாய்கள் மிகுந்த இந்த உலகத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி போல என் பிள்ளையை நம்ம அனுப்புறோமே, அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ஈமான் அவன்கிட்ட இருக்கும். அந்த ஈமானை நாம் போதிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவனுக்கு நாம் எடுத்து சொல்லுகின்றோமா? மார்க்கத்தை நாம் சொல்லுகின்றோம். நாம சொல்ல முடியலன்னா சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தில் அவனை நாம வந்து அங்கம் வகிக்க வைக்கிறோமா? ஒண்ணுமே இல்லை. ஒரே கல்வியில என்ன செய்யறாங்க, எப்படியாவது அவன் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிட்டான்னு சொன்னா, இப்ப 10th ரிசல்ட் வந்துச்சுல, 450 மார்க் வரணும் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா பையன் 400 மார்க் வாங்கிட்டானே கண்ணீர் வடிச்ச பெற்றோர்களை பார்க்கிறோம். 350 மார்க் வாங்கிட்டானே என்று ஊழையிட்ட பெற்றோர்களை பார்க்கிறோம். மதரசாவில் போய் என் பிள்ளை ஒரு குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வரல, என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருப்போமா? தொழுகையில என் பிள்ளை சரியா பேணுதலாக இல்லை என்று நாம கவலைப்பட்டிருப்போமா? அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லை என்று சொன்னால் அவன் வேட்டையாடப்படுவான். வளர வளர அவன் பொம்பளை பிள்ளைங்களோட பழகக்கூடிய சூழல் ஏற்படும். கோ எஜுகேஷனுக்கு போவான், பல பேர் ஒரு வேலைக்கு போவான், பல பெண்களோடு பழகக்கூடிய சூழல் ஏற்படும். ஆம்பளை பிள்ளைக்கு ஏற்படும், பொம்பளை பிள்ளைக்கு ஏற்படும். இனக்கவர்ச்சியின் காரணத்தினால் பல சருகல்கள் ஏற்படலாம். அந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை இறையச்சத்தை போதிக்கலனா அதுல எப்படி அந்த பிள்ளைங்க சஸ்டைன் பண்ணுவாங்க, எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள்? அப்ப அவர்களுக்கு வேண்டிய மார்க்க கல்வியை ஜமாத்தில் என்ன செய்யறாங்க, வந்தாங்கன்னா நாம் என்ன செய்யறோம், சமுதாய பிரச்சனைகளுக்கு அழைச்சிக்கிட்டு போறோம். ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தணும், ஒரு மெகாபோன் பிரச்சாரம் நடத்தணும், போதைக்கு எதிராக விழிப்புணர்வை ஜமாத்துல ஒரு இளைஞன் விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு வந்தா அவன் போதைக்கு அடிமையாகுவானா? சிந்திச்சு பாருங்க. ஜமாத்துல நீங்க உங்க வீட்டு பிள்ளையை அனுப்புறீங்க, தொழுகைக்கு வாங்க என்று அழைக்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு போறோம், அவன் தொழுகாம இருப்பானா? ஜமாத்துக்கு வராங்க, பெற்றோரிடத்துல பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை சொல்லி பிள்ளைகளை நாம தர்த்தீபு செய்யறோம். உங்களை கண்ணியப்படுத்துவானா கேவலப்படுத்துவானா? சம்மர் கிளாஸ்ல அங்க ஒரு குழந்தை அந்த சம்மர் கிளாஸ்ல கலந்துக்கிறான். சினிமா பார்ப்பதனுடைய சீரழிவுகளை குறித்து அந்த குழந்தைக்கு நாம பாடம் எல்லாருக்கும் எடுக்கிறோம். அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அத்தாமா ஒரு படம் பார்க்கறதுக்காக அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க போறோம்னு சொல்லல, பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் போய் நிக்கிறான் தியேட்டர் வாசல்ல. நின்ற உடனே நான் தியேட்டருக்குள்ள வரமாட்டேன், அல்லாஹ் என்ன மறுமையில தண்டிப்பான், நான் போகவே மாட்டேன் என்று அத்தாமாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். பாருங்க,
தாய் தகப்பன் தியேட்டர் வாசல்ல போய் நிக்கிறாங்க. கோடை கால சம்மர் கிளாஸ்க்கு 10 நாளைக்கு வந்த பையன் இடத்துல சொன்ன மார்க்க விஷயத்தை அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஆழமாக போட்டிருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன செய்யறான்? பெற்றோர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்தான் என்று சொன்னால் அப்ப இதோட பவர் என்ன? பிற ஜமாத்துகள் இருக்கிற மாதிரி நம்ம என்ன அரபி வார்த்தைகளை மட்டுமே கத்துக் கொடுத்துட்டு அனுப்புறோமா? பிள்ளைகளை எவ்வளவு தூரம் நாம மார்க்கத்தை சொல்லி தரோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை சொல்லி தரோம். இப்ராஹிம் நபி இளைஞராக இருந்த போது எப்படி தாவா களத்தில் இருந்தார்கள் என்பதை சொல்லி தரோம். புகைவாசிகள் இளைஞராக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி சொன்னார்கள் என்பதை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்றோம். நமக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம பிள்ளை நாம நினைக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்திய கொள்கையை விட்டுவிட்டு அவனால் ஒழுக்கமா இருக்க முடியாதுங்க. அதனால இந்த மாய உலகத்திலிருந்து நம்ம முதல்ல விடுபடணும். படிக்கிறது, மார்க்கு சம்பாதிக்கணும், ஐடி கம்பெனிக்கு போயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், லட்சக்கணக்கில் காசை குவிக்கணும். மச்சான் புள்ள படிச்சுட்டான், மாமன் புள்ள படிச்சுட்டான், கீழ் வீட்டு புள்ள ஐஐடியில சேர்ந்துட்டான், அவன் எம்பிஏ ஆயிட்டான், யாரும் எப்படியும் போயிட்டு போதும்பா, என் புள்ள ஒழுக்கமா இருக்கும். அதான் அடிப்படை. என் குழந்தை நான் பெத்த புள்ள ஒழுக்கமான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதைத்தானே ஒரு தாய் தகப்பன் அடிப்படையாக விரும்பணும். நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் சோனவாசியாக இருக்க வேண்டும் என்று உண்மையிலே நாம் விருப்பப்படுவோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை மார்க்கத்தோடு நாம் வளர்ப்பதற்கு முன்னுரிமை தரணும். ஒழுக்கம் இருக்கு, மார்க்க பற்று இருக்கு. இப்ப படிக்க வைங்க. இப்ப யாரும் உங்களை படிக்க வைக்க வேணாம்னு சொன்னா, டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, நீதிபதி ஆக்குங்க, நல்லா படிக்க வைங்க. ஒழுக்கமுள்ள ஒரு இளைஞனால் தான் சமுதாயத்துக்கும் பயன், அவனுக்கும் பயன். ஒழுக்கமே இல்லாத ஒரு குழந்தை உருவாகி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் பயன் இல்லை, குடும்பத்துக்கும் பயன் இல்லை, சமுதாயத்துக்கும் பயன் இல்லை. ஒரு டாக்டர் வரான், பண வெறியிலே வரான், காசு சம்பாதிக்கணும்னு வரான். அந்த டாக்டர் பண்ணக்கூடிய காரியம் என்ன? வயிற்று வலியில் வந்தவனுடைய கிட்னியை அறுத்து விற்கிறாங்க. பேப்பர்ல பாக்குறீங்களா இல்லையா? ஏன் கிட்னி அறுத்து விற்கிறான்? 2 கிட்னி இருக்குல்ல, உனக்கு ஒரு கிட்னி போதும், ஒரு கிட்னியை நான் நினைக்கிறேன் அறுத்து விற்கிறேன்னு வித்துடுறான். பிணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் தராங்க. இதெல்லாம் போற போக்கில் விட்டடிக்கிற விஷயம் இல்லை. ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் என்ன செய்யறான்? செத்து போன பிணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஏன் சம்பாதிக்கிறான்? அடிப்படையில் எது இல்லை? மனித நேயம் இல்லை, மனிதாபிமானம் இல்லை, அடிப்படை ஒழுக்கம் இல்லை. ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற திருட 100 ரூபா தான் திருடுறான். ஆனா ஒருத்தன் டாக்டருக்கு எல்லாரையும் சொல்லல, எல்லா மருத்துவர்களையும் சொல்லல, சேவை மனப்பான்மையோடு சேவை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், வாங்கின காசுக்கு உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கள்ளத்தனங்களை பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்களா இல்லையா? ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்கேனுக்கு போறீங்கன்னு வைங்களேன், 6000 ரூபாய் என்ன செய்வாங்க? ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க. அது 4000 ரூபாய் கமிஷன் டாக்டருக்கு வந்துடும். எவ்வளவு வரும்? 4000 ரூபாய் டாக்டர் பாக்கெட்டுக்கு வந்துடும். 2000 ரூபாய் தான் இந்த ஸ்கேன் சென்டருக்கு போகும். நான் கேட்கிறேன், நம்ம புள்ள மக்கள் தந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு டாக்டரா வரணுமா, அல்லது சேவை செய்யக்கூடிய ஒரு டாக்டரா வரணுமா, மனித நேயத்தோடு உள்ள ஒருவனாக வரணுமா? அவன் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறத யோசிங்க. அப்ப அடிப்படையில் அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேணும், நேர்மை இருக்க வேண்டும். இதை யார் கொடுப்பா? நாம் படிக்கின்ற பாட புத்தகத்தில் நேர்மையை பத்தி நீங்க ஏதாவது ஒரு பாடத்தை பார்த்திருக்கீங்களா? நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்லங்க, நேர்மையை பத்தி நீங்க ஏதாவது சொல்லி தராங்களா? இறையச்சத்தை பத்தி ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா? அன்பை பத்தி ஏதாவது போதிப்பாங்களா? மனித நேயத்தை பத்தி ஏதாவது போதிப்பாங்களா? அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு இளைய சமுதாயம் வளரும் என்று சொன்னால் அவன் இப்படி போறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாம ஏராளமா பார்க்கிறோம். 70 இளைஞர்கள் வராங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. எல்லாமே குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அந்த இளைஞர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுத் தருகின்றார்கள், குர்ஆனை அவர்கள் மனனம் செய்கின்றார்கள். பாருங்க, அப்ப எவ்வளவு ஆர்வமா அவங்க பெற்றோர்கள் அந்த இளைஞர்களை அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த இளைஞர்களை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போக வேண்டும்,
குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தால் தானே அப்படி அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரியான மறுமை சிந்தனையோடு மார்க்க சிந்தனையோடு நம்ம பிள்ளைகள் வளரும் என்று சொன்னால் அதுதான் பயனுள்ளதாக இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வீட்டில் இருக்கின்ற தருணத்தில் நீண்ட நெடிய வரலாறு. ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவனிடத்தில் இரையச்சம் வந்துவிட்டால் அவர் எப்படி ஆகுவார் என்பதற்கான முன்மாதிரியை நாம யூசுப் நபியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த பெண்மணி வேலையே பயிரம் எஞ்சதுமாங்கல்ல, அந்த வீட்டில் இருந்த பெண்மணியே தவறாக நடப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதை விடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், இதை விட எனக்கு சிறைச்சாலையே மேல் என்று சொன்னார்கள் அவருடைய இளமை பருவத்தில். அப்ப எந்த அளவுக்கு இரையச்சம் இருந்தால் இந்த முடிவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுப்பார்கள். அல்லாஹ்வும் அவர் அந்த தவறிலிருந்து பாதுகாத்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். நான் கேட்கிறேன், இந்த அளவுக்கு என் பிள்ளை இரையச்சத்தோடு இருக்கின்றான் என்கின்ற தன்னம்பிக்கை முதல்ல நம்மள்ட்ட இருக்கா? நம்முடைய பொம்பளை பிள்ளை விஷயத்திலேயோ ஆம்பளை பிள்ளை விஷயத்திலேயோ, இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வெளியே போயிட்டு வரும்போது பெத்த வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறான் பாயும்பாங்க சில தாய்மார்கள். என் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லாம்பாங்க. ஏன்? பதட்டத்திலையும் பயத்திலையும் இருப்பாங்க. போன கல்லூரிக்கு போன புள்ள ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னா, ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறாங்க. காரணம் என்ன? பிள்ளைகளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நிகழ்ந்து இப்படி ஆயிருக்குமா அப்படி ஆயிருக்குமா என்ற பதட்டத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை தொழுகையாளியா இருக்கு, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய பிள்ளை, எங்க போனாலும் என் பிள்ளை அது நேர்மையாக நடக்கும், ஒழுக்கமா தான் இருக்கும் சொன்னா அந்த பதட்டம் நம்மளை விட்டு போயிருக்குமா இல்லையா? அப்ப அதற்கான அடிப்படையை நாம் செய்தோமா? அப்ப இந்த இளமை வாழ்க்கை இனிமையாக ஆக வேண்டும் என்று சொன்னால், இனிமையான வாழ்க்கை என்று நாம எதை நினைக்கிறோம்? என் புள்ள கார் வாங்கணும், என் புள்ள பங்களா வாங்கணும், என் புள்ள கோடியில பொறலும், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. ஒரு தகப்பன் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையை வச்சு முன்னேறினான்னு வைங்களேன், அவர் என்ன நினைக்கிறாரு? நான் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நான் கஷ்டப்பட்டேன், நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது, அதுக்காக நான் அவனை படிக்க வைக்கிறேன், அதுக்காக நான் உழைக்கிறேன். இப்படி ஓடி ஓடி உழைச்சி அந்த புள்ள காசு பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் என் பிள்ளை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய புறத்தில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நரக நெருப்புக்கு விறகுகளாக மாறி விடுவானே. அல்லாஹ் காப்பாத்து. நாம மார்க்கத்தை விளங்கி இருக்கிறோங்க, நாம இந்த கொள்கையில நிக்கிறோம். என் பிள்ளை நாளைக்கு நரக நெருப்புக்கு இரையாகி விடக்கூடாது என்று சொன்னால் அப்ப அந்த அடிப்படை இரையச்சத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? படிக்க வைக்க வேணான்னு சொல்லல. இவ்வளவு நேரம் பயான் பேசி பிள்ளைங்களை படிக்க வேணான்னு சொல்றோம். அதை விட அடிப்படையானது இரையச்சம் தான். அந்த இரையச்சம் சேர்ந்தால்தான் அந்த குழந்தைகளுடைய இளமை வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஐடின்னு படிக்க வைக்கிறாங்க. நீங்க பாருங்க, பெங்களூர்ல போய் பாருங்க, ஐடில படிக்கிறாங்க. மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் கல்யாணம் பண்றாங்க, 3 மாசத்துல பிரிஞ்சிடறாங்க. இதுக்கு என்ன காரணம்? குடும்பம்னா என்னன்னு தெரியல, பொண்டாட்டினா என்னன்னு புருஷனுக்கு தெரியல, புருஷனா என்னன்னு பொண்டாட்டிக்கு தெரியல, ஒரு மாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மருமகளுக்கு தெரியல, ஒரு பிள்ளைய பத்தா எப்படி வளர்க்கணும் தெரியலங்க, சோறாக்க தெரியல. எல்லாம் ஸ்விக்கி சொமோட்டோல ஆர்டர் போட்டுக்க. என்ன நீ எப்படி எடுத்து பேசுவ? நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன். ரொம்ப ஓவரா பேசினா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறேன். நான் போய்கிட்டு என் வேலையை நான் பார்க்கிறேன், உன் வேலையை நீ பாரு. இந்த மார்க்கத்தில் லக்கும் தீனுக்கும் வழி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஓ மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்குன்னு மார்க்கத்தில் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி எப்படி ஆகுறாங்க? இந்த பார், ஓவரா என்கிட்ட பேசாத, உன் வேலையை நீ பார்த்துக்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று நிறைய படிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வாழ்க்கையில தோத்து போயிடுறாங்க. காசு பணத்துல சக்சஸ் ஆயிட்டாங்க, காரு பங்களா வாங்கிட்டாங்க. நிம்மதி, காசு பணத்தை கொடுத்து நிம்மதி வாங்க முடியுமா? மன அமைதியை வாங்க முடியுமா? இனிமையான வாழ்க்கையை வாழ முடியுமா? நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுடைய இளமை வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அறைகூவல் விடுக்கின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அலா அறிந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அப்ப என் பிள்ளைக்கு மன அமைதி வேணும், என் பிள்ளை நிம்மதியா இருக்கணும், என் பிள்ளை அல்லாஹ்வுடைய அருளே இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் ஒரு தகப்பன் உண்மையிலே மனமாற விரும்புவார்கள் என்று சொன்னால் அவர்கள் காட்டக்கூடிய பாதை மார்க்கத்தினுடைய பாதையாக இருக்க வேண்டும். அதை செகண்டரியா வைக்கணும். அது இரண்டாவது. அது அல்லாஹ் நாடிய ரிஸ்க் என் பிள்ளைக்கு தருவான்பா. ஒழுக்கம் தான் முக்கியம். எந்த இடத்துக்கு அனுப்புனா என் பிள்ளை தொழுகை 5 நேரம் தொழுகுவானோ அங்கதான் வேலைக்கு அனுப்புவேன். 10,000 ரூபாய் சம்பளம் கம்மியா கிடைச்சா கூட பரவாயில்லப்பா. அவன் கோடீஸ்வரன் ஆகாட்டிலும் பரவாயில்ல. தொழுகை இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, இபாதத் இருக்குதா, இதற்குத்தான் நான் முக்கியத்துவம் தருவேன் என்று பார்த்து பார்த்து நாம் பிள்ளைகளுக்கு செய்வோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், மறுமை வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்பதை கூறி இளைஞர்களின் இந்த இளமை வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக அமைவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்